பார்த்தா, அந்த அம்மா என்ன பிளாக் பண்ணிருக்கு. என்ன நேத்து இந்த பாரு சீசன்ல கிட்ட உள்ள என்ன இருந்தவங்க ஒருத்தவங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிறாங்கப்பா. இந்த பாரு கிட்ட என்ன கான்வர்சேஷன் தெரியுமா வச்சோம்? என்ன பாரு 144K இருக்கு. அந்த அக்கவுண்ட்ட போய் இது பண்ணிட்டீங்க. டாம் ரெட்ரைவ் பண்ணும் டாம். எப்படியாவது ரெட்ரைவ் பண்ணலாம் டாம் அப்படின்றாங்க அவங்க. சரி பண்ணலாம். வேணா இப்போதைக்கு எதையாவது கிரியேட் பண்ணலாமா டாம்? பண்ண தெரியல. சரி ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு. சரி வாங்க உட்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு எல்லாத்தையும் மாத்தி அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்பாடா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அவ்வளவுதான் அவங்க. இவங்க உட்காந்து பிளான் போட்டு, ஏன்டா இதுக்கே வந்து நீங்க லிஸ்ட் எடுத்தீங்களாடா? லிஸ்ட் எடுத்து ஓகே இவங்கள பிளாக் பண்ணி, அவங்கள பிளாக் பண்ணி, டேய் இவங்களெல்லாம் நீங்க பிளாக் பண்ணாம இருந்தீங்கன்னாவது கூட்டம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்குமேடா. பாவம். இல்ல யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துற கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி யாரா நீங்க கோமாளிங்க. ஆக்சுவலா எனக்கு இமாத் ப்ரோவோட போஸ்ட பார்த்துட்டு எனக்கு அந்த காமெடி தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. யோ நான் போட்டது எலன் மஸ்குக்கியா நீ என்ன நீ எலான் மஸ்க்கு போட்டீங்களா? சரி. சொல்லுடி தங்கம் அதானே. ஆமா. எலன் மஸ்க்கு போட்டீங்களாடி? அப்படி அடி தங்கம். இதுல வேற அப்படி எனக்கே சொல்லுடி பட்டுக்குட்டி. எனக்கே பழகிருச்சு. இல்ல டாம் தான் நல்லா இருக்கும். ஆமா. இல்ல செய்வோம் நைட்டு தூங்கும் போது அப்படி போட்டு தூங்குறேன். யாராவது ஏதாவது ரொம்ப சின்சியர் பயங்கர சிவியரா பேசுவேன். அப்படி அடிப்பட்டு சொல்லிட்டு தங்கம் அப்படியே நான் இப்ப தூங்கலாமா வேணாமா. ஐயோ ஐயோ. ஐயோ, பாவம் எங்க எங்க அன்ஃபில்டர்டு வேற போயிட்டாரு. செயலிங் போயிட்டாரு. செயலிங்ல இருக்காப்புல. இப்ப ஜப்பான் குறுக்கு சந்துல இருக்காப்புல. பாவம். இதுல வேற இன் பிட்வீன்ல இனிமேல் யாரேனும் ஸ்கேம்ரா என்று யூஸ் பண்ணினால் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் பேப்பரோடி அப்படின்னு வேற ஒரு ஜோக்கு. ஐயோ இவனை இல்ல யாராவது அவங்களே அப்படி சொல்லிட்டு அவங்களே வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் பேர் வைக்கலான் இருக்கோன்னு பேசினாங்க பாருங்க. டேய் உங்களெல்லாம் 2 பேரும் தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் எழுதி வச்சுட்டு அப்படியே வெளியிலேயே உக்காந்துக்குங்க. உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததிகள் அதை பார்த்து படித்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் என்று ஒன்று இருந்தது என்று தெளிவா நடந்துக்குவாங்க. யாரா நீங்க கோமாளிங்க? நானும் இவனுங்களை பொழக்க கூடாது வேணாம் ஷோ முடிஞ்சு போச்சுன்னு பேசாம போய்கிட்டு இருக்கேன். வாங்கி கட்டிட்டு போறாங்க டாம் என்கிட்ட இருந்தவனுங்க. கான்ல இருக்கேன் இவங்க மேல. யூடியூப்ல அடிச்சது பத்தாதா அவனுங்கள? நான் இதை சொல்லக்கூடாது. இல்ல நான் இதை சொல்லக்கூடாது. பட் ஏதாவது சொல்றேன். இப்ப நான் என்னோட டிஎல் நோண்டிட்டு இருக்கேன். அந்த டிஎல்ல வந்து அவங்க பேசின ஸ்பேஸ் வந்து 2.9K டியூன்டினா ஆமா. அதான் இப்ப 2 சொன்னேன். hours 52 பாவம் டூ. கேளுங்க மேட்ரு. இல்ல மேட்ரு கேளுங்க. 2 hours 52 minutes பேசி 2.9K டியூன்ட் இன். ஓகே யாரோ பிரியங்கா கதிரேசன் சொல்லி யாரோ இன்னொருத்தவங்க வந்து ஒரு ஸ்பேஸ் போட்டாங்க போல இருக்கு. அதுல வந்து சாண்ட்ரா பொழக்கப்படுவார் அப்படின்னு போட்டு 24 நிமிஷம் தான் பேசியிருக்கானுங்க. 2.5K டியூன்டினாங்க. இல்ல உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க பாருங்க டாம். ஆஃப்டர் ஸ்பேஸ் தான் பிளாக் பண்ணிருக்காங்க எல்லாரையும். கமெண்ட் பண்ண அத்தனை பேரும் பிளாக் பண்ணிருக்காங்க. இந்த குரூப்ல போடுறாங்க. கமெண்ட் பண்ணீங்களா? நான் பண்ணல. நான் எதுவும் பண்ணல. நான் எதுக்கு போயிட்டு அந்த ஸ்பேஸ்க்கு அட்டென்ஷன் கொடுக்க போறேன்? இங்க பாருங்க சகாப்தீன் என்ன ஃபாலோ பேக் பண்றாங்களேன்னு கமெண்ட். யோ சஹாபு எம்மா சேன்றா ஏமி அவன் பாரு ஃபேன். ஐயோ ஃபன்னு தான் சாண்ட்ராவோட. உள்ளேயும் ஃபன்னு வெளியிலயும் ஃபன்னு. அவர் ஏதோ என்ன மூவி ஹாலிவுட் டைப்ல ஒரு மூவி ஒண்ணு என்ன மூவி நடிக்கிறாரு? சுந்தரா இல்ல இல்ல டுவெல்ஸ் டூவா? டாம் நான் சொல்றேன். ஊருக்கு 2 ஊதாரி. பிரஜன் மூஞ்சியை பார்த்தது டைரக்டருக்கு ரைட்டு வைடா பேரு அப்படின்னு வச்சு விட்டாரு போல இருக்கு. ஆனா 10 பொருத்தமும் பக்காவா இருந்துச்சு அந்த டைட்டிலுக்கும் பிரஜனோட அந்த கெட்டப்புக்கும். ஆக்சுவலா சீரியஸ்லி நியாயம். மிஸ்டர் விமாத் டாம் ஒரு நிமிஷம் விமாத்
எதையோ இந்த முறை உங்களோட ரிவ்யூ ஃபுல்லா ரிவ்யூ மிஸ் பண்ணிட்டு நீங்க பண்ணல. அட்லீஸ்ட் சோ கால் டைட்டில் வின்னர் பத்தியும் அந்த கார் இன்சிடென்ட் பத்தியும் கொஞ்சம் பேசுங்களேன் ப்ளீஸ். சோ கால் டைட்டில் கேட்கலாமான்னு வின்னர் பத்தியும் யோசிச்சு at ஏங்க last I அது want to முடிஞ்சு ask. போச்சுங்க பிக் பாஸ். இல்ல ஏங்க அதான் ஆக்சுவலி முடிஞ்சு எங்களுக்கு போச்சேங்க. நீங்க சூப்பர் ரிவ்யூ பண்ணுவீங்க. உங்க ரிவ்யூ ஓகே, எப்படியும் சி எப்படியும் சொல்ல போறாங்க. என்ன ப்ளீஸ் சொல்லுங்க. என்ன கேட்டிங்கன்னா டைட்டில் வின்னர் வந்து 18 லட்சத்தோட வெளில வந்துட்டாரு. அங்கே லாஸ்ட்டாக இருந்ததில்ல. ஓகே. ஸோ அதனால வந்துட்டு என்னத்த போய் சொல்றது நம்ம இப்போ? என்ன அவரு வெளில சொல்றதுன்னா வந்ததுனால மிஸ்டர் இமான், இவங்களுக்கு அடிச்சது ஜாக்பாட். இல்லங்க இமான், இவரு வெளில வந்ததுனால அவங்களுக்கு ஜாக்பாட். இல்ல நீங்க எப்பவுமே சொல்வீங்க யூஸ் டு ஏரியல். எப்பவுமே நீங்க வரும்போது ஏர்போர்ட்ல கேட்டுட்டு வந்து நீங்க ரிவ்யூ பண்ணிருக்கீங்கல்ல. ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லாம ஈவன் பாரு பிடிக்குமா பிடிக்காதுங்கிறத செகண்டரி. பட் அவங்க கொடுத்த எல்லாமே அந்த நத்தக்கண்ணி சோ மெனி திங்ஸ் ஷி இன்வால்வ் அண்ட் ஷி ஹஸ் கிவன் ஹர் பெஸ்ட். இவங்க ஒண்ணுமே பண்ணாம டைட்டில் கொடுத்தது அட்லீஸ்ட் இன்சைட் இருந்தவங்களுக்கு ஓகே, தே காட் பெய்டு. நாங்க சும்மா பாக்குற எங்களுக்கெல்லாம் எவ்வளவு வருத்தமா இருக்குமோ. சும்மாவே ஆடாமல் ஜெயிச்சோன்னு. இந்த சீசன் எப்படி மொக்கையாக தான் போக போகுது அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லேயே வேணும். இந்த சீசன் விளையாண்டதே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் யார் யார் விளையாண்டாங்க நீங்கள் நல்லா நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன். வாட்டர்மெலன், விஜய் பாரு, அவ்வளவுதான். கமருதீன் ஸ்டார்டிங்கில் விளையாண்டாரு. அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிட்டார் அவர். ஓகேவா? அதுக்கப்புறம் இல்லை ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ்லாம் ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ்லாம் ஆள் பயங்கர அடி வாங்கினாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் மாறிட்டார், அப்படியே ஆஃப் ஆயிட்டார். வாய் கண்ட்ரோல் இல்லாம கேட்டாரு. அதுக்கப்புறம் அவர் ஆஃப் பண்ணார். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீட்டில் யார் விளாண்டாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் சேஃப் கேம் தான். சரி, கார் டாஸ்க பத்தி சொல்லுங்க. கானா வினோத் வந்து பேலன்ஸ்டா இருந்தாரு. ரெட் கார்டு கொடுத்திருக்கணுமா? கார் டாஸ்க் பத்தி சொல்லுங்க. பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு. நாங்க ஒரு மாதிரி அது முடிஞ்சிருச்சு. ஓகே ப்ளீஸ். இமான் வாயில என்னன்னு கேட்டுட்டா I'll be happy. இல்ல ரெட் கார்டு வந்து இல்ல நான் இது இருங்க விட்டுருங்க டாம், இது மட்டும் சொல்லிடுறேன். ரெட் கார்டு கொடுத்தது வந்து அன்ஃபேர் தாங்க. இது நான் அப்பயே போட்டேன் ட்வீட். அன்னைக்கே ரொம்ப அதிகப்படியான ட்வீட்ஸ் நான் தான் போட்டேன். ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷனில் அது கிடையாது. அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு என்ன சாண்ட்ரா, இப்போ நான் சாண்ட்ரா ஸ்பேஸில் போய் நான் பேசலை. ஏன்னா அவங்க ஜாலியாக பேசிட்டு இருந்தாங்க, எல்லாம் ஒரு வைப்பில் இருந்தாங்க. எனக்கு இன்வைட் வந்தது. சப்போஸ் நான் போயிருந்தேன் அப்படின்னாக்கா நான் கண்டிப்பாக இந்த கேள்வி கேட்டிருப்பேன். பட் ஆனால் இதை கேட்டு நமக்கு நம்ம ஹேட்டர்ஸை அதிகமாக உருவாக்கிக்க வேண்டாம். ப்ளஸ் அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபீல் பேட் சுச்சுவேஷன் கொடுத்துட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் போகல. சப்போஸ் நான் போயிருந்தேன்னா நான் என்ன கேள்வி கேட்டிருப்பேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கான்னு கண்டிப்பாக கேட்டிருப்பேன். அவங்க ஷுவராக சொல்லுவாங்க எனக்கு வந்திருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து ரிவ்யூஸில் இன்டர்வியூஸில் கூட சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த வீடுங்கிறது வந்து ஒரு எமோஷ்னலி பிரேக் டவுன் பண்ணக்கூடிய ஒரு வீடு, ஒரு ஃபிசிக்கலி வந்து விளையாடக்கூடிய ஒரு வீடு. ஸோ எல்லா விதத்துலேயும் மென்டலி நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடிய ஒரு வீடு. உங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்கும்போது நீங்கள் ஏன் உள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேள்வி கேட்கலாம் தான் நான் இருந்தேன். பட் ஆனால் இது போனால் இது வந்து ஒரு நியாயமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் இது நியாயமான கேள்வி. பட் அங்கே வந்து எல்லாம் மானே தேனே பொன்மானே அப்படின்னு அவங்களோட ஒரு இதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. இல்லைன்னா நான் போயிருந்தேன்னா கண்டிப்பாக இதை நான் கேட்டிருப்பேன். சப்போஸ் இதை அவங்க கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இல்லை அவங்க விழுதுகள் யாராவது கேட்டுட்டு இருந்தாலும் சரி, இதுக்கு ஆன்சர் கேட்டு சொல்லுங்கள். ஏகே ஹாப்பியா? ரொம்ப தேங்க்ஸ். விச் ஐ ஃபெல்ட். எதுக்கு உள்ள போகணும்? பிகாஸ் அது சைக்கலாஜிக்கல் பிளஸ் பிசிக்கலா ஆடுற கேம். சும்மா போயிட்டு அதுக்கு வேற கொடி பிடிச்சு. சாரி டாம். இந்த இல்ல ஏர் இப்போ பேசவே இல்ல. இமாத பார்த்தோன்னா ஐ ஜஸ்ட் தாட், ரொம்ப நேரமா யோசிச்சேன். அதான் நோ ஐ என்ன ஷுட் பார்த்து ஏன்டா ஆஸ்க். கேட்ட நீ அப்படிங்கிற மாதிரி என்ன பார்த்தா மட்டும் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும். இப்போ அதை நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்க, ரொம்ப ஸ்டடி எல்லாத்தையும் எல்லாத்தோட மைண்டை ஸ்டடி பண்ணக்கூடிய டாக்டர்ஸு, எல்லாத்தோட ரிப்போர்ட்ஸ் அங்கே எப்பயுமே அங்கே ஆன் ஸ்பாட்டில் வச்சுட்டு இருக்கக்கூடிய டாக்டர்ஸு உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களை அப்சர்வேஷனில் வச்சு உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்படிங்கும்போதே யூ ஆர் நார்மல் அப்படிங்கிறதுனால தான் வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. ரைட்டா? நீங்கள் அப்நார்மலாக இருந்தீங்கன்னா உங்களை வீட்டுக்குள்ளே அனுப்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் நீங்கள் வந்து மிட் நைட்டில் நீங்கள் ஒருத்தவங்களை பார்த்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து
கத்துறீங்க அப்படிங்கும்போது, அந்த வீட்லேருந்து வெளியில நீங்க எடுக்கக்கூடிய ஆள் யாரா இருக்கணும்? அப்நார்மலா, ஹெல்தியா இல்லாம இருக்கிறவங்கள தானே நீங்க வந்து அவங்களோட மென்டல் ப்ரெஷர நீங்க வந்து மனசுல ஏத்திக்கிட்டு, அவங்களால இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள தானே வெளில எடுக்கணும். அப்போ நாளைக்கு அபிய உள்ள அனுப்புறோம்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த சாரி ஏகே. ஓகே. இந்த ஏகேவ நம்ம உள்ள ஏன்னா அவங்க பேர் வந்து அபிராமி தானங்க. ஏங்க அவங்க பேர் எஸ்சி அபிராமி மார்க், நித்யன் தானங்க. எஸ்சி மார்க் நான் இந்த அபிய சொன்னேங்க நானு. ஓகே. இப்போ அபிராமி நித்யன நம்ம உள்ள அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்குன்னு ஏம்மா நீ வேறம்மா நன்னுள்ள சிரிக்காதம்மா. ஓகே. இப்ப இவங்கள உள்ள அனுப்புறோம்னு வச்சுக்கோங்களேன். இல்ல இவங்களுக்கு டாம், பேனிக் அட்டாக் என் இவங்களுக்கு பேரை ஆல்ரெடி சொன்னதுக்கு பேனிக் ஏன் அட்டாக் இருக்குன்னு சிரிக்கிறீங்க? அட இருங்க. இவங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இவங்க போயிட்டு வாரம், வாரம் இவங்க விழுந்து, விழுந்து இவங்க வந்து விழுறாங்க அப்படின்னா, அப்போ ஆப்போசிட்ல விளையாடுறவங்கள வெளில அனுப்பிச்சுட்டே இருப்பாங்களா? அத்தனை பேர் சிரிக்கிறாங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் அப்படியே லைட்டா பதறி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நானும் அபிராமி சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நித்யன் இல்ல இல்ல மைக் ஆன் பண்ணா அது வேணாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. மேல வந்து அவங்க அபிராமி நித்யன்னு கிளிக் பண்ணல. உடனே ஒரு ப்ரொஃபைல கிளிக் பண்ணி போய் அபிராமி நித்யன் படிச்சு இல்ல தெரியும் எனக்கு. இவங்க வந்து நாங்க பேசியிருக்கோம். நெறைய வாட்டி பேசியிருக்கோம். ஸோ அதனால தான் நான் அபின்னு சொன்னேன். சரி உடனே மத்தவங்க மைண்ட் எங்கேயோ போயிடுமே அப்படின்னு சொல்லி இவங்களோட ஃபுல் நேம் பார்த்து நான் படிச்சேன். ஓகேவா? நல்ல விஷயம் நல்ல விஷயம். ஸோ இவங்களுக்கு இப்போ வந்து வாரம் இவங்க பேனிக் அட்டாக் ஆகி விழுந்தாங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கவங்க எல்லாத்தையும் வெளில அனுப்பிச்சுட்டே இருப்பாங்களா? இல்ல இவங்கள வெளில அனுப்புவாங்களா? எது லாஜிக்கு? இவங்கள தானே அனுப்பணும். ஆமா. அதான் அன்னைக்கே பேசி எல்லாத்தையும் முடிச்சுட்டோம். சரி இந்த கேள்விய கேட்டு வந்திருப்பேன் நானு. பட் வேணாம். அப்படின்னு சொல்லி நான்லாம் வாய்ப்பு கிடைச்சா வண்டையா கேட்டிருப்பேன். பட் வந்து அந்த முகத்தை பார்த்து கேள்வி கேட்கிற அளவுக்கு எனக்கு நிதானமும் பொறுமையும் கிடையாது. பரவாயில்ல நல்ல வேலை. நான் பிளாக் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன பிளாக் பண்ணிடுச்சு கண்டுபிடிச்சு. பிகாஸ் இட்ஸ் நாட் ஈவன் ஒர்த் டு சர்ச் த நேம் அண்ட் செக். எனக்கு வருத்தம் டாம். என்ன பிளாக் பண்ணலையே, டாம மட்டும் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது இந்த இருக்கிற சிவம் அதாவது இல்ல அட எனக்கெல்லாம் இருப்பா நீ வேற இப்ப அவங்க தூங்கிட்டு இருக்காங்கப்பா. இப்ப இங்க இருந்து லிஸ்ட் போயிட்டு இருக்குப்பா. நீ வேற வெயிட் பண்ண நாளைக்கு காலைல இல்ல செக் சிவம் பண்ணு. ப்ரோ, நான் போட்ட மாதிரி ட்வீட் ஒன்று போடுங்க. நான் இப்ப உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அதுக்கு தான் பிளாக் பண்ணிருக்காங்க. ஒரு 1 hour பிஃபோர் போட்டிருக்கேன். அதுக்கு தான். அவங்களும் வியாபாரம் ஆகாத ஒரு ஆளை அட வந்து உண்மையா போட்டேன்ட்டோம். நான் அது என்னது கிரிமினல் மாஸ்டர் இருங்க நான் என்ன சொல்ல வருதுன்னா வியாபாரம் ஆகாத ஒரு ஆளை வியாபாரம் ஆக்குற மாதிரி ட்ரை பண்ணி ஊரை ஏமாத்தி ப்ரொஜெக்ஷன் சக்தி கொடு அப்படின்னு காட்டினாங்க. ஆனா அது வியாபாரம் ஆகல. அது அழுத பழசு. அது தேராதுன்றதுதான் உண்மை. அப்ப இப்ப கொண்டு வந்துட்டு பேசுங்கன்னா என்ன? பாத்தும் மீனும் பேசுனாங்கன்னா அதிக வியூஸ் போயிருக்கும். 1,00,000 வியூஸ் கூட போயிருக்கும். அந்த குழந்தைங்கள மட்டும் உட்கார வச்சு பேசுனோம்னா ஜாலியா இருக்கும். சூப்பரா இருக்கும். அதுல வந்து மாற்று கருத்து கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு மனுஷனுக்கு அழகு என்னன்னா, ஆமா, தப்பு. இப்படி பண்ணிட்டேங்க. அத நான் பண்ணியிருக்க கூடாது. எனக்கும் அது எப்படி ரியாக்ட் பண்ணும்னு தெரியல. அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். அந்த நேரத்துல எனக்கு அந்த மாரி இருந்துச்சுங்க. பட் வந்து நான் கொஞ்சம் கர்ட்டஸி இல்லாம நடந்துக்கிட்டேன். பாரும், கமரும் வெளில போகும்பொழுது என் வாயிலருந்து ஒரு வார்த்தை நான் சொல்லியிருந்திருக்கணும். அத நான் சொல்லாம விட்டுட்டேன். அது நான் பண்ண பெரிய தவறுன்னு சொல்லியிருந்தா, அவங்க மேல இருக்க ஹேட்ரடும் குறைஞ்சு போயிருக்கும். அதற்கு உன்னால மனசு இல்ல. உன்னால அது ஒரு அக்செப்டன்ஸ் இல்ல. உனக்கு சொல்ல முடியல. திரும்ப, 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 திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் இஃப் யூ கீப் ஆன் ஜஸ்டிஃபையிங் யூ இல்ல, தட்ஸ் நாட் கோயிங் டூ வொர்க் அவுட். இப்ப இல்ல, எப்பவுமே வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது. இப்ப நானும் இமாதும் பேசிட்டோம். இமாது என்ன பார்த்து என்ன கேட்டாரு அப்படின்னா, "இப்ப புரியுதா?" அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஆமா இமாத். புரியுது. தப்புதான். என்னால அத ரிலேட் பண்ண முடியுது. ஆமா நானும் அவர பிஆர்ன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புனேன். இவரு வர்றதே இதுக்கு தான். இப்படிதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லி நான் ஸ்ட்ராங்கா தான் நம்புனேன். அண்ட் திஸ் சீசன் வென் தே டாக் அபௌட் பாரு, எனக்கு பர்சனலா எல்லாமே தெரிஞ்சதுனால, அந்த ஒரு க்ளோஸ்க்கு எல்லாமே தெரிஞ்சதுனால கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இம்மாது இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படின்றது எனக்கு தெரிஞ்சதுனால தான், ஓகே திஸ் இஸ் த ரியாலிட்டின்றது எனக்கு புரியுது. ஸோ அக்செப்டன்ஸ். ஆனா அந்த ஒரு குவாலிட்டி வந்து எனக்கு வந்து பாருகிட்ட புடிச்சிச்சு. எக்கோ அடிக்குதுமா, அது உங்க சைடுல இருந்தா எக்கோ அடிக்குதுமா. நன்றிகள் நன்றிகள்.
எங்க கற்பகத்தை வேற கற்பகம் வந்து இப்ப திட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க கற்பகம். ஐயையோ! இல்ல டாம் நான் சாரி கேட்க தான் வந்தேன். நான் ஒரு ஃபோன் அதனால போயிட்டேன். இப்ப திருப்பி ஜாயின் பண்ணேன். வேற ஒண்ணும் இல்லப்பா. யூ என்ன கன்டின்யூ. ஒரு அட்டென்ஷன் பிரசன்டேஷன். உள்ள வந்ததுமே வந்து அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு ஒரு கால் வந்துச்சு, நான் வெளியில போயிட்டு திரும்ப நான் உள்ள வந்துட்டேன். அதை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். குட் சூப்பர். நான் கூட போய் ஸ்பேஸ் கேட்டு வந்தீங்க போல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கேட்டுட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டாம் அப்படின்னு சொல்லிங்களோன்னு நினைச்சேன். டாம் அது தேவையே இல்லம்மா. ஐ தேவையில்லையா? நோ. நல்லா தான் வந்திருக்கும். நல்லதா நம்பிக்கை இருந்தா- இருக்கு. இல்ல டாம், நேத்து ஸ்பேஸ் போடுறது அவங்கள எஃபெக்ட் பண்ணிருக்கு டாம். அதனாலதான் வந்து பிளாக் பண்ணிருக்காங்க. அந்த ட்வீட்ல அதுதான் நான் போட்டிருக்கேன். சோ நம்ம நேத்து ஸ்பேஸ் போட்டது சாண்ட்ராக்கு அவ்வளவு வலிச்சிருக்குது. நான் என்ன பெருசா போட்டிருக்கேன், ஆஃப்டர் 1 month ஸ்பேஸ் கவுண்ட் 1000+ வரதுக்கு எல்லாரும் தலைவி பாரு ஒபிஷியல் ஆகிட முடியுமா? ஆல் த பிஆர் பேமெண்ட்ஸ் டன், நோ ஒன் இன் ஸ்கேம் பிளேஸ், திஸ் இஸ் ஆக்சுவல் அல்லற சில்லற லெஃப்ட். இதுல டைட்டில் வினர் ஆகியிருப்பாங்க. அதாவது இமோஜியோட போட்டிருக்கேன். இதுக்கு போயிட்டு அந்த அம்மா பிளாக் பண்ணி இருக்குதுன்னா அந்த அம்மா எவ்வளவு வந்து நேத்து ஸ்பேஸ்ல வந்து எஃபெக்ட் ஆயிருக்காங்க கவுண்ட்க்கு. நான் இப்ப போட போறேன். அததான் நீங்க புரிஞ்சுக்க பிளாக் முடியுது. பண்ணத வந்து மனசு வலிக்குது ஹவ்வா எனக்கு இல்ல. எங்க அக்கா சாண்ட்ராக்கு என்ன பிளாக் பண்ணிருக்கு, ரீசனே தெரியல அப்படின்னு நான் போட போறேன். டாம் ஆனா வெளி எனக்கு ஒரு ஆச்சரியம். பாருங்க 1 மாசம் ஆயிட்டுது இது முடிஞ்சு. ஸ்டில் கண்டினியூயிங். என்ன இல்ல அதுக்குதான் வந்து ஏன்னா எல்லா ஆடியன்ஸும் போயிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் போய் இன்ஸ்டாகிராம்ல போய் ஃபர்ஸ்ட் ஒரு போஸ்ட் போட்டேன், இங்க ஒரு போஸ்ட் போட்டேன் வீடியோ எடிட் பண்ணி. அப்புறமேட்டு ஸ்டெப்ஸ் டு ஜாயின் இன் ட்விட்டர், டவுன்லோட் ஃபார் ஆண்ட்ராய்ட், டவுன்லோட் ஃபார் ஐபோன் அப்படின்னு சொல்லி என்னுடைய பெயரை தேடுங்கள், கிளிக் செய்யுங்கள், பர்பிளை கிளிக் பண்ணி ஸ்பேஸில் ஜாயின் பண்ணுங்கள் முதற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு. அண்ட் ஐ ஹவ் ரெக்வெஸ்டட் பாரு ஆல்சோ டு ஷேர் ஸோ தட் நிறைய ஆடியன்ஸ் போயிருக்கலாம், ட்விட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணிருக்கலாம், நம்மள ஃபாலோ பண்ணாம இருக்கலாம். பட் பாருவோட அக்கௌண்ட்டை அவங்கள நேசிக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்கன்றது தெரியும். அதனால அங்கேயும் ஒரு போட்டு வச்சோம். ஒரு 2 days போடும்பொழுது ஆப்வியஸ்லி பீப்புள் வில் ஸ்டெப் இன் ரைட். ஆமா. அது அண்ட் ஹியூஜ் வந்து சக்சஸ் தான். எல்லாருமே எதிர்பார்க்கிறது என்னங்க, காரசாரமான பேச்சு. கரெக்டா? கார்ல உளுந்துட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு இருந்ததை யாருங்க விரும்புவாங்க? எஸ் இமாத். பாய் இமாத். குட் நைட். பாய் மக்களே. குட் நைட். டேக் குட் கேர். நைட். குட் நைட். ஹாய் ஹாய் அதான் பாய் மான் ப்ரோ. யார் வந்துட்டு உக்காந்துட்டு கார்ல அழுதுட்டு அப்புறமேட்டு திரும்ப மறுநாளே போய் மன்னிப்பு கேட்டு ஸ்டேஜ்ல ஏறி கட்டி பிடிச்சிட்டு யார் அவங்கள போய் ரசிச்சு இல்ல என்ன ஒரு கேள்விதான் உங்ககிட்ட கேட்டுற முடியும்? ஸ்டேஜ்ல ஏறி கட்டி இப்ப நீங்க பிடிச்சிட்டு திருப்பி திவாகர் மன்னிக்கல. வந்திருந்தாலும் மன்னிக்கல, நான் இன்னும் இப்போ மன்னிக்கலன்னு திவாகர் சொல்லிக்கிட்டு. ஸ்பேஸ்க்கு வந்தா கூட அதான் பூமதி. இப்ப திவாகர் வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், திவாகர் கிட்ட பேசுறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க. ஏன் வருவாங்க அப்படின்னா 40 daysல he played all sorts of game. அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு வருவாங்க. அவர்கிட்ட பிடிச்ச விஷயங்களும் இருக்கும், பிடிக்காத விஷயங்களா இருக்கும். எல்லாத்தையுமே சொல்றதுக்கு வந்து ஆப்வியஸ்லி வருவாங்க. பிளே ஷுட் பி இன்ட்ரெஸ்டிங். இப்போ நீங்க டைட்டில் வின்னர் திவ்யா இருக்காங்க, செய்யோன். திவ்யாவை நீங்க ஸ்பேஸுக்கு கூட்டு வரீங்க. திவ்யா கிட்ட நீங்க என்ன கேள்வி கேட்க முடியும்? வீக்கெண்ட்ல நீங்க பாயிண்டா பேசுனீங்களே அப்படின்னு சொல்ல முடியுமா? அந்த டாஸ்க் நீங்க இப்படி விளையாண்டீங்களே அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? டான்ஸ் இல்லனா டான்ஸ் வந்து ரொம்ப நீங்க பண்ணீங்களேன்னு சொல்லலாமே. இல்ல சூப்பரா பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? திவ்யா கிட்ட ஒண்ணுமே சொல்ல முடியாது. நான் திவ்யா கிட்ட வந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன். ஆக்சுவலா வந்து ப்ரொக்ரெசிவா போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல ப்ரொக்ரெசிவா போயிட்டு இருக்கக்கூடிய பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஸ்மோக்கிங் ரூம்ல உட்காந்து நின்னுகிட்டு எஃப்ஜே கூட பார்வதி நைட்டு 12 மணிக்கு விளக்கு மாத்த எடுத்துட்டு வந்து கூட்டுறாலே இந்த வீடு விளங்குமா அப்படின்னு எந்த அளவுக்கு கேவலமா ரிக்ரெசிவா பேச உங்களால எப்படி முடிஞ்சது திவ்யா? ஹவு கேன் யூ சோ பி ரெக்ரெசிவ் அப்படிங்கிற கேள்வியை கண்டிப்பா நான் திவ்யாவை பார்த்து கேட்டிருப்பேன். சீரியஸா என்ன வேணா அவனுக்கு நினைச்சிட்டு போட்டோம், நான் கண்டிப்பா கேட்டிருப்பேன். அதை மட்டும் கேட்டிருக்க கூடாது, கூடவே சேர்த்து
ஒரு டைமும் எல்லாத்தையும் முச்சந்தில உட்கார வச்சு, நல்லா எலுமிச்சம்பழத்தையும், உப்பையும், மிளகாயும் வச்சு, சுத்து, 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 சுத்து. இந்த பக்கம் சுத்து, சுத்து, சுத்துன்னு சொல்லிட்டு, இது பாத்ரூம்ல போயிட்டு வாஷ் பேஷன்ல போட்டு தண்ணிய திருப்பி விட்டியேம்மா, உப்பு கரையுமா? நீ இந்த சுத்தி போட்டதுக்கு காரணம் என்னம்மா? நீ டைட்டில் வின்னர் ஆகணும், இவங்க எல்லாம் நாசமா போகணும்னு தான் சுத்தி போட்டியாம்மா? அப்படின்றத மட்டும் ஒரு கேள்வியா வச்சு அதுவும் அது நல்லது. இல்லட்டா, நீ வந்து உண்மையிலேயே சுத்தி போட்டியா இல்ல சூனியம் வச்சியான்னு கேட்கணுங்க. எல்லாம் எனக்கு இப்ப எல்லாம் வந்து முட்டா பசங்க மாதிரி உட்காந்துட்டு கண்ணு பற்ற கூடாது, இவ சுத்தி போடுறா, ஏய் அவங்க மொத்தத்தையும் சுத்தி போட்டுட்டாடா பைத்தியம். இல்ல நான் கேட்பேன், எதுக்கு தலப்பா காட்டுனீங்கன்னு தான் கேட்பேன். ஏன்னா வந்து ஆமா. செல்ஃப் எடுக்கல இந்த சீசன்ல அது ஒண்ணு. செல்ஃப் எடுக்கல, வீக்கெண்ட் என்ன செருப்பால் அடிக்கிறானுங்க, ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தலப்பா கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அதான் சிம்பிள் ஆஃப் லவ். எங்க அக்கா வந்தாலும் நேற்று ஸ்பேஸுக்கு செய்யும், சாயந்தரம் கால் பண்ணா, வீடியோ கால் பண்ணிட்டு, நான் நேற்று ஸ்பேஸ்க்கு வந்தேன் பாத்தியா, ஏய் 1000 பேர்ல நான் உன்னை எங்கடி பாக்குறது பைத்தியம் அப்படின்னு. அப்படின்னா கண்டிப்பா உனக்கு நான்லாம் ஸ்பீக்கர்லாம் வாங்க மாட்டேன், நீ கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஒரு நம்பர் 1 ஹேட்டராக்கும். எங்க அக்காவுக்கு பார்வதி மேல எப்ப தெரியுமா பரிதாபம் வந்துச்சு, அவ ரெட் கார்டு வாங்கிட்டு போகும்போது நான் மூக்கு செலிஞ்சுட்டு அழுதுட்டு இருந்தேன். எங்க அக்காட்ட போன்ல கால் பண்ணா, என்னாச்சு அப்படின்னா, தயவு செஞ்சு வெறுப்பேத்தாத ஜாம். இல்ல என்னாச்சு அப்படின்னா, எனக்கு அவன் பாவம் தானே அப்படின்னு அழுக ஆரம்பிச்சு தேம்பி தேம்பி. சரிடி நீ அழாதடி, அழாத, ஒன்றும் இல்ல, பாவம் தான், சேலரி கிடைக்காதா, சரி ஓகே ஓகே ஒன்றும் இல்ல, நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு. அவ அப்பதான் பார்வதி மேலேயே இலகுவானா எங்க அக்கா. இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மோசமான ஆள் அவ. இதுல வேற வீடியோ கால் பண்ணி, ஸ்பேஸ் எப்படி போச்சு நேத்து, பசங்க எல்லாம் கால் பண்ணாங்க வீடியோ கால், நீ போன் எடுக்கல அப்படின்னா. டேஞ்சரஸ் டேஞ்சரஸ். ஆனா உண்மையாலுமே கூச்சமே இல்லாம எடுத்துட்டு இது பிளாக் பண்ணிருக்காங்க பாருங்களேன். நான்லாம் பாருக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனுமே சொல்ல. ஓகே பாரு வந்துருங்க, நான் எல்லாமே செட் பண்ணிட்டு நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு சொல்றேன் வந்துருங்க. பாரு வரீங்களா, ஆளை காணோம். பாரு வரீங்களா, ஆளை காணோம். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ். ஓகே டன். பாரு இவங்கள பிளாக் பண்ணிருங்க பாரு, பாரு அவங்கள பிளாக் பண்ணிருங்க பாரு அப்படின்னு நான் ஒண்ணு கூட சொல்ல. நான் இந்த அக்கவுண்ட் ஃபர்ஸ்ட் பழைய அக்கவுண்ட் வந்து கிடைக்குதோ கிடைக்கலையோ, இந்த அக்கவுண்ட்ல நான் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணது மீன் பாருவோடைய ஃபர்ஸ்ட் ஃபாலோவர் நான் தான், பாரு ஃபர்ஸ்ட் ஃபாலோயிங்கும் நான் தான், பாருவோட ஃபர்ஸ்ட் போஸ்டும் நான் தான். எப்படி செய்யோன் ரைமிங்கா இருக்கா? வேறாமரி டாப் கீரை போட்டு தூக்குமா. மொத்தமா தூக்கிட போது செய்யோன். என்ன நினைக்கிறீங்க, டைட்டில் வினர் ஆகுறதுக்கு நினைச்சவங்க, மணி பாக்ஸ வந்து விட்டவங்க டைட்டில் வினர்னு நினைச்சு அவங்க உங்களை பிளாக் பண்ணிருக்காங்க, எங்களை பிளாக் பண்ணிருக்காங்க. அத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன பிளாக் பண்ணது பத்தியா? ஆமா ஆமா. அந்த அம்மா அக்கவுண்ட்ல ட்விட்டர் அக்கவுண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது மூஞ்சிய பாக்குறதுக்கு எனக்கு எரிச்சலா இருக்கும். அதைய நான் தேடி கண்டுபிடிச்சு பார்க்க கிடையாது. அது என்ன தேடி கண்டுபிடிச்சிருக்குன்னும் பொழுது, யார் நம்மள திட்டினாங்க நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருக்கு. எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. நம்ப நம்ப அசான் வந்து ஒரு பாட்டு போட்டான்ல, எந்த ஊருக்காரி இவ இந்த கிளி கிளிக்கிறா அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு போட்டாரு. அதைய பார்த்துருக்கும். பார்த்து பதட்டத்துல பிளாக் பண்ணிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இப்படி பிளாக் பண்றதுன்னு தெரியும்னா நல்லா போஸ்டா போட்டிருப்போம் ஏதாவது, இன்னும் நல்லதா இருந்துச்சு. இல்ல ஆமா அதெல்லாம் ஷேர் பண்றதுக்கு அத போஸ்ட் பண்ணிருப்போம், இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டது இதை விட சூப்பரானது நம்ம இருந்தது. இப்ப ஒண்ணு பண்ணலாம் மாஸ்டர். ஓகே ஒண்ணுமே இல்ல. ஓகே இப்ப நான் ஒரு போஸ்ட் போடுறேன், மனசு வலிக்குது ஹவ்வா ஹவ்வா போடுறேன். அது கமெண்ட்ல வந்து எங்க அக்காவை மட்டும் டேக் பண்ணுங்க, டேக் 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 பண்றீங்க. ஓகே கேம் ஓகேவா? டன்னா? டன். ஆனா ஷூர்? நான் பிளாக் எனக்கு டேக் பண்ண முடியுமா? ஐயோ முடியாது. பிளாக் பண்ண உன்னை எப்படியாட்டா என்னையா பேசுற நீ? ஆமா நாம ஃபேக் அக்கவுண்ட் இருக்குது, ஒண்ணு இருக்குது, அதுல வந்து டேக் பண்றேன்.
ஃபேக் அக்கவுண்ட் ஐயோ! இவன் மண்டைய வச்சு எதையுமே அவங்க கிட்ட மறைக்க முடியாது சியோன். இப்படிதான் பண்றானுங்க. ஆனட்டர் வேற. நான் ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் குடுத்திருக்கேன்னு வேற வந்து கமெண்ட் செக்ஷன்ல. சொல்லுங்க ஆனட்டர். என்ன கதை? எங்க 1.5 மணி நேரமா வெயிட் பண்ண கண்டுக்கவே இல்லை. அதனால ரெக்வஸ்ட் கிவ் வந்து கொடுத்து வச்சேன். இல்ல. ஒரு சீரியஸா சும்மா அப்படி பேசிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு. நானுமே வந்து இமாத்த பேசிட்டு அதனால we been having a conversation. That's okay. அதனாலதான். இல்ல ஜஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தேன். இப்போ ப்ராப்பர் இன்ட்ரோடக்ஷன்லாம் கொடுத்தீங்க நேற்று. தட் ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஃபார் தட். அதோட நன்றிகள். ஆமா அது பார்த்தேன். அவங்க ஆக்சுவலா கிட்ட போய் நின்னதும் எனக்கு பக்கத்துக்கு குட்டியா இருந்தாங்க. சரி பயந்துட்டாங்க ஒரு செகண்ட். ஏன்னா பார்க்கவே நான் கொஞ்சம் லாஸ்ட் தான் இருப்பேன் நானு. அன்னைக்கு போகும்போதும் ஒரு ஹார்லி டேவிட்சன் ரைடர் கெட்டப்ல தான் போனேன். அவங்க சரி ஒரு நிமிஷம் ஆடிட்டாங்க. ஒரு போட்டோ எடுத்தாங்க அந்த கலாட்டா ஆளுங்க. நான் ஒரு போட்டோல பார்த்தாக்கா கண்ணை மூடி இருக்க மாதிரி. எனக்கு போட்டோ பார்த்துட்டே வெறுப்பாயிடுச்சு. என்னடே நான் ஒரு இதுக்காடா நான் ஒரு இவ்வளவு தூரம் பஸ் பிடிச்சி 400 கிலோமீட்டர் கலந்து வந்திருக்கேன். நீங்க சொல்ற கெஞ்சுற ஆண்கள்கிட்ட போய் இன்னொரு போட்டோ எடுக்க விடுங்க. நான் சரின்னு போனா பொசிஷன் எடுக்க விட்டாங்க. அப்புறம் சொல்லும் போது இப்போ ஹாய் இப்போ நல்லா இருக்கீங்களா நான் சொன்னேன். இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு தஞ்சாவூர்ல இருந்து பார்க்க வந்திருக்காங்க. சும்மா ஒரு போட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஒரு 1 மினிட் பேசினேன். அதுக்கப்புறமேல பாரு உங்களை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐம் ஆல்சோ ஃப்ரம் யுவர் இண்டஸ்ட்ரி அப்படின்னேன். அசன் என்னன்னு கேட்டாங்க. மீடியா இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன். அப்புறமேல சரி ஓகே நான் பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் பேசினேன் அவங்கள்ட்ட. நீங்க அப்புறமே மீடியா இண்டஸ்ட்ரியில என்ன பண்றீங்க எனக்கு சொல்லுங்க ஆனட்டர். சொல்லிதான் ஆகணுமா? டிஎம் பண்ணுங்க. ஓகே அது ஓகே. நான் ஒரு லீடிங் நியூஸ் பேப்பர்ல ஒர்க் பண்றேன். லீடிங் நியூஸ் பேப்பர்ல எங்களுக்கெல்லாம் பசதர வேலை கிடைக்குமான்னு கேட்க சொன்னாரு செய்யோன். நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியில கோல்டு போட்டு ஜேர்னலிஸ்ட். நாங்களும் ஜேர்னலிஸ்ட் தான். என்னன்னா சோழிங்கல் ஒரு சிக்னல் போவோம். சிக்னல் போறப்ப ஜேர்னிக்கு போறவங்க கிட்ட வந்து அந்த லிஸ்ட் புக்கை மட்டும் வாங்கி படிச்சு பார்த்துட்டு எங்க பேர் இல்லைங்க இதுக்கு வசதி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அட்டா சொல்லிட்டு வந்துடும். ஓகே. அது ஏன் அவங்களுக்கு அந்த கீழ்வெண்மணி கிராமத்தை விசிட் பண்ண சொல்லியிருந்தேன். எனக்கு கவனிச்சீங்களான்னு தெரியல. சில பேர் கேட்டேன். நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா அது வந்து கம்யூனிசம் வளர்ந்த ஊர் அது. அது ஓகேவா. அது வந்து ஒரு 60 இயர்ஸ் முன்னாடி வந்து அந்த ஊர்ல வந்து இந்த கூலி உயர்வு கேட்ட விவசாய தொழிலாளிகளை வந்து எரிச்சு கொன்ன ஊரு. அந்த சாதிய வன்கொடுமைன்னு சொல்லுவாங்க. சாதி ஏற்றத்தாழ்வுகளால இவங்கெல்லாம் வந்து நீங்கெல்லாம் எப்படிடா வந்து ஒரு படி உயர்வு வந்து எப்படி நீங்க ஏத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க. ஒரு ஊரே வந்து ஒரு நாள் வந்து இது பண்ணுவாங்க, அட்டாக் பண்ணுவாங்க அந்த லேண்ட்லார்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டுக்குள்ள போய் அந்த அந்த பெண்கள் குழந்தைகள்லாம் போய் ஒளிஞ்சுக்குவாங்க. அந்த வீட்டையே கொளுத்திடுவாங்க. அந்த இன்சிடென்ட்ல வந்து ஒரு 44 பேர் இறந்தாங்க. அது வந்து ஒரு 60 இயர்ஸ் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா வருஷம் வந்து டிசம்பர் 25 வந்து அங்க வந்து எல்லாரும் வந்து ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டில இருந்து. ஸோ இவங்க வந்து லெஃப்ட் ஐடியாலஜிஸ்ட் அப்படின்றதுனால எனக்கு வந்து நான் லெஃப்ட் ஐடியாலஜி ஓரளவு, மற்றபடி நான் கொஞ்சம் லெஃப்ட் டு மிடில் தான் நான் இருக்கேன் என்னுடைய சரி ரேஷனல் சிந்தனைப்படி. பட் எனக்கு லெஃப்ட் மேல எனக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. ஸோ அதனாலதான் அவங்கள கிரேட் பண்ணும்போதே வந்து சிவனக்கர்னு சொன்னதும் அந்த ஊரை வந்து நீங்க விசிட் பண்ணணும்னு சொன்னதும் வந்து அவங்க ஸ்க்ரால் பண்ணி பார்த்தேன். அவங்க எங்கேயாவது கீழன்மணி போயிருக்காங்களான்னு. அவங்க என்ன சொன்னன்றதை கேட்ச் பண்ணிட்டாங்க. கீழன்மணி வரணும்னு சொன்னதும் கேட்ச் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்கள ஏன் வந்து நான் சஜஸ்ட் பண்ணேன்னா, ஸோ அவங்க வந்து ஒரு பெரியார சிந்தனையாளர்ன்றதையும் சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா சில ஃபேஸ்புக் பக்கங்கள்ல வந்து அவங்க வந்து ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலின்னு சொன்னதும் அந்த பெரியாரிஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் பண்றதும் அது ஃபேஸ்புக்ல சில பக்கங்கள் வந்து அந்த வெட்டி ஒரு நிமிஷம் இடைமறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க வந்து கீழ்வன்மணி அந்த படுகொலையை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறதுனால நான் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் முன் வைக்கிறேன். பார்வதி வந்து தன்னை வந்து ஒரு சோ கால்டு பெரியாரிஸ்ட்னு அடையாளப்படுத்திக்கக்கூடிய ஒரு பெண்மணி. இந்த கீழ்வன்மணி படுகொலையில இதே பெரியார் என்கிற ஈவேரா அப்படின்றவர் வந்து ஜமீன்தார்களுக்கு ஆதரவா தான் இருந்திருக்காரு. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா அவர் இல்ல. அப்படிங்கிறப்ப பெரியாரிய நிலைப்பாட்டுல இருக்கக்கூடிய பார்வதி வந்து கீழ்வன்மணிக்கு எப்படி போவாங்க? பெரியார் ஆதரிச்சது வந்து அங்க ஜமீன்தார்களுக்கு ஆதரவா நின்னாரு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிராக நின்னாரு. ஸோ பார்வதி வந்து சி இஸ் நாட் அ லெப்டிஸ்ட், சி இஸ் அ டிரெவிடியன் ஸ்டாக்னு அவங்களோட ட்விட்டர் பக்கத்துல கூட வச்சிருக்காங்க.
அவங்க வந்து தன்னை பெரியாரிஸ்டம் தான் முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது நேர் முரண்பாடா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் யூ. அருமையான கேள்வி. உங்களுக்கு தோணுனது எனக்கு எப்பயோ தோணி இருக்குது. பட் அவங்க வந்து பார்வதி வந்து ஓப்பனா வந்து தன்னை வந்து பெரியாரிஸ்டாவும் திராவிடியன்ஸ்டாவும் அடையாளப்படுத்திக்கிறாங்க. சில நேரங்கள்ல லெஃப்ட் ஐடியாலஜிஸ்டாவும் அவங்க பேசி அவங்க விக்ரம்கிட்ட ஒரு கான்வர்சேஷன்ல வந்து ஐம் லெஃப்ட் பர்சன் சொன்னதே நான் நோட் பண்ணியிருக்கேன். சில கான்வர்சேஷன்ஸ்ல சில கமெண்ட்ஸ்ல பேசும்போது காம்ரேட்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேரை அட்ரஸ் பண்ணதையும் அவங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்க பக்கங்கள்ல பார்த்துருக்கலாம். ஸோ எந்த பெரியாரிஸ்ட் வந்து இன்னொரு பெரியாரிஸ்ட காம்ரேட்னு சொல்லுவாருன்னு நீங்க சொன்னா நல்லா இருக்கும். ஸோ அதனால ஒண்ணு. ஸோ அவங்களுக்கு சில இப்போ எனக்கே வந்து அங்க பெரியாரிஸ்ட் ஐடியாலஜிஸ்ட் கொஞ்சமும் லெஃப்ட் ஐடியாலஜி கொஞ்சமும் எனக்குள்ள இருக்குது. ஸோ அதுக்காக வந்து நீங்க சொன்ன முரண்கள் எனக்கு தெரியுது. ஓகேவா? பெரியார் வந்து என்ன சொன்னார் எனக்கு தெரியும் அந்த இடங்கள்ல வந்து. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த கோபாலகிருஷ்ண நாயுடுவா அந்த லேண்ட்லார்ட், ஸோ அவருடைய ஃபேமிலியோடய நான் போய் அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் நான் இன்டர்வியூ எடுத்திருக்கேன். அந்த 50 வருஷம் அனிவர்சரி அப்போ எனக்கு வந்து என்னுடைய எடிட்டர் வந்து சொன்னது என்னன்னா, நீங்க வந்து அந்த அந்த இன்சிடென்ட்ல சம்மந்தப்பட்டவங்க அதுல சர்வைவ் ஆன ஒரு மேன் அவர்கிட்ட எல்லாம் போய் பேசுனீங்க எல்லாம் சரி, எனக்கு ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ வேணும் அப்படின்னாங்க என்னுடைய எடிட்டர். அண்ட் மேடம் நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. உடனே நீங்க அங்க போய் அந்த நாயுடுவோட வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலியில உள்ளவங்கள போய் இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து ஊர் தான் அந்த ஊர், அது இழுப்பூர்னு நினைக்கிறேன், அது பேரை மறந்துட்டேன் நான். கிலோனி பக்கத்து ஊர், அது லேண்ட்லார்ட்ஸ் இருக்கிற ஊர். ஸோ அவங்க உள்ள போனோன்னே என்ன உள்ள வீட்டுக்குள்ளே விடல. அவங்க இப்படிதான் வருஷம் 25 ஆனா டிசம்பர் ஆனா யாராவது ஒருத்தவங்க வந்து பத்திரிகைக்காரங்க வீட்டுக்கு தேடி வந்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை விடவே இல்லை. ஸோ மழை வேற பெஞ்சிட்டு இருந்தது. சரி என்னடா பண்றது, நம்ம எடிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ பேட்டி வேற எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டு இருக்கேன். ஸோ அப்போ வந்து அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாங்க, அந்த நாயுடுவோட வீட்டில் உள்ளவங்க மனிதத்தன்மை இல்லாம நான் அப்படி பேசக்கூடாது, இங்க அவரை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டாங்க. அப்புறம் வந்து நான் என்னை வீட்டுக்குள்ள வரவழைச்சாங்க, உட்கார்ந்தேன் அவங்க முன்னாடி. அவங்க அந்த நாயுடு அவருடைய அண்ணன் பையன் அவர் தான் இருந்தார், அவர் வயசு 70. இவங்கள்ட்ட எப்படியாவது நம்ம பேசணுமே, எப்படி வந்து சடனா ட்ரிகரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசினேன். ஏன் நீங்க ஓரளவு கான்வர்சேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இப்ப என்ன மாதிரி விவசாயம் பண்ணும்போது நேரடி விதைப்பு பண்ணுவீங்களா, இல்ல நடவு செய்வீங்களா, இல்ல மிஷின் வச்சு உழவுவீங்களான்னு கேட்டேன். நான் இந்த கேள்வியை ஏன் முன் வச்சேன்னா, நடவு அதாவது டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணணும்னா கண்டிப்பா ஆளுங்க வச்சு செஞ்சாகணும். ஸோ அந்த வில்லேஜ் சுத்தி உள்ளவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா தலித்துகள் தான். ஸோ அவங்கள வச்சு நடவு செய்யணுமே அப்படின்றதுக்காக இந்த கேள்வியை முன் வச்சு அவங்க எதுக்கு கேட்கறேன்னு அவங்களுக்கும் தெரியும். ஸோ அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து கொஞ்சம் கூல் டவுன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து நான் ஆன்சர்ஸ் அப்படியே இருக்க ஆரம்பிச்சேன். வருஷம் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டாங்க. நாங்க டிஎம்கே தான் போட்டுவோம். ஸோ 1960s வந்து அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் நீங்க யாருக்கு நீங்க ஓட்டு போட்டுட்டு இருந்தீங்கன்னா, நாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேல டிஎம்கே வந்து அவங்க வந்ததுக்கு அப்புறமேல அவங்களுக்கு தான் தொடர்ந்து நாங்க போட்டுட்டு வரோம். ஸோ வி ஆர் ஆல்வேஸ் இன்க்ளைன் டு தட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. சரி, ஓகே, அதுதான் எனக்கு இதையும் மீன் பண்ணி சொன்னா முரண்கள் இருக்குது. எனக்கு பெரியார் என்ன சொன்னாருன்னு தெரியும், அதெல்லாம் வந்து ஒரு முக்கியம். பார்வதியோடைய நான் ஒரு கீனான ஒரு ஸ்டாக்கர். சோ நான் அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் போய் எங்கெல்லாம் போய் இந்த மாதிரி இங்கெல்லாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலா முரண்பாடுகள்ன்றதையும் தாண்டி முரண்பாடுகளுடைய மூட்டையா மட்டும்தானே இருந்திருக்காரு. எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நம்ம நின்னு பேசணும். மொழி போராட்டத்துல வந்து போராடிய ஸ்டூடெண்ட்ஸ வந்து காளி பசங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் காவல்துறையுடைய கையில வந்து துப்பாக்கி இருக்கிறது பூ பறிக்கிறதுக்கா அப்படின்னு பேசியிருக்கிறாரு. ஜமீன்தார் பக்கம் நின்னு பேசியிருக்காரு, பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்காம. சோ எப்பவுமே வந்து அவரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இல்ல, இது நம்ம வேற ஏதாவது பொலிட்டிக்கல் ஸ்பேஸ்ல பேசும்போது கண்டிப்பா பேசலாம். பட் இல்லன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் 2 பேரும் என்ன பண்ணீங்க? நான்லாம் தூங்கிட்டேன். சாரி. ஓகே. சாரி டாம், சாரி. எக்ஸ்பீரியன்சஸ் மட்டும் ஷேர் பண்ணிட்டு போயிடுறேன். சையா நம்ம அப்புறம் பேசுவோம் சார் இதை பத்தி. அதுக்கப்புறமேல இதையும் அப்புறமே அவங்க ஏன் இப்ப விசிட் பண்ண சொன்னா, ஸோ அவங்கள பத்தி சில கமெண்ட்ஸும் போஸ்டர்ஸும் வந்து ஃபேஸ்புக்ல ஸ்ப்ரெட் பத்தி நீ எல்லாம் பெரியாரிசம் பத்தி பேசலாமா? அங்க பூமருங்க அதிகம் இருக்கிற சோசியல் மீடியானா ஃபேஸ்புக் தான். ஸோ அங்க போய் வந்து பார்வதியோடைய கமெண்ட்ஸ் வந்து அவுட் ஆஃப் கான்டெக்ட்ல எடுத்து கோட் பண்ண சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு நான் அங்க போய் நான் பார்த்தேன். அப்ப வந்து பார்வதி திட்டுற எல்லாருமே நீ எல்லாம் பெரியாரை பத்தி பேசலாமா, உனக்கெல்லாம் பெரியாரை பத்தி என்ன தெரியும்
அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி, நான் அவங்களோட பயோ எடுத்து நான் உடனே கிளிக் பண்ணி பார்த்தாக்கா, உடனே சில இடங்கள்ல வந்து கவின் படுகொலையை வந்து அதுல வந்து அந்த இன்னொரு கம்யூனிட்டிக்கு வந்து அவங்க இதான ஒரு கருத்துக்கள் தெரிவிக்கிறது, இல்ல உதாரணத்துக்கு நாங்குநேரிக்கு வந்து அதுக்கு ஃபேவரபிளா சில கமெண்ட்ஸ் போட்டிருக்குது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த குரு பூஜை அந்த மாதிரி இதுல வந்து கமெண்ட்ஸ் போட்டிருக்குதுன்னு எல்லா இடங்கள்லயும் வந்து ஸோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து என்ன சொல்றது, தாக்கி பேசுற மாதிரியும் இல்ல அவங்களுக்கு வந்து டிஸ்பைஸ் பண்ற மாதிரி மனப்பாட்டம் இருக்கிறவங்க, ஸோ அவங்களே வந்து நீங்களாம் பெரியாரை பத்தி பேசலாமா பார்வதி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தது. ஸோ என்னன்னா பார்வதியோடைய ஐடியாலஜியவே வந்து ஃபேக் பெரியாரிஸ்ட், ஒரு ஃபேக் லெஃப்டிஸ்ட், ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்ற மாதிரி குற்றம் சாட்டுறாங்களே அப்படின்றதுனால தான் நான் வந்து ஒரு இயக்கத்துல வந்து நீங்க ஒரு தடவை நீங்க கீழ் பண்ணி போனீங்கன்னாக்கா, மேபி அட்லீஸ்ட் you don't have to prove yourself, but at least people will somehow believe that you're not someone who discriminates other people அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து நான் அவங்கள கீழன்மனை போக சொன்னது. Seriously, that would be great if she is going there and being with the people out there, and I'll be more happy. And even I will be more happy if she comes out of the Periarism and all those stuffs. And உண்மையான விஷயம் என்ன, ஒரு ப்ராப்பரான லீடர் யாரு அண்ட் முரண்பாடுகளுடைய மூட்டையாக இருக்கக்கூடிய ஒரு நபரை தலைவராக ஏற்றிருக்கிறோம். இதெல்லாம் வந்து மேபி அவங்க கிட்ட நான் பேசல, பிகாஸ் அவங்களோட கேமை மட்டும் நான் சப்போர்ட் பண்ணேன். ஐடியாலஜிக்கலா ஈவேராவை எதிர்த்து தான் நாங்க வந்து களத்துல அரசியல்ன்றதே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து அதை நான் உங்ககிட்ட பேசல, போன்ல பேசும்போதும் பேசல, ஸ்பேஸ்ல பேசும்போதும் பேசல. அது மாதிரி நிறைய முரண்பாடுகள் எனக்கே அவர் மேல இருக்கு. ஸோ அதனால இந்த EVS இளங்கோவன் யார் செய்யும்? அவர் வந்து அவர் தவறிட்டாரு. இப்போ இஸ் நோ மோர் டாம். சொல்லுங்க அவர் யார் சொல்லுங்க. அவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியில வந்து இருந்தாரு. இப்போ பை எலெக்ஷன்ல கூட அவர் தான் நின்னு ஜெயிச்சாரு. 1,00,000 ஓட்டுக்கு மேல. அவருடைய அந்த அந்த அவங்க ஃபேமிலில அந்த ஃபேமிலில இருந்து வந்தவர் தான். ஆமா. எந்த ஃபேமிலில இருந்து வந்தவர்? ஈவேரா, பெரியாரோட ஃபேமிலி. நான் EVS இளங்கோவனை நான் மீட் பண்ணிருக்கேன் அவர் வீட்ல. ஓ ரியலி? ஆமா, அவர் கூட நான் பேசியிருக்கேன். அவர் என்கிட்ட போன்ல எல்லாம் பேசியிருக்காரு. அவருடைய ஃபேமிலி எல்லாருமே என்கிட்ட பேசியிருக்காங்க. அப்படியா? என்ன பேசிட்டீங்க? How was he? எப்படி பேசினாரு? நோ எனக்கு இத பத்தின ஐடியாலாம் சுத்தமா கிடையாது. EVS இளங்கோவனா ஓகே, அவங்க வீட்டெல்லாம் காட்டுனாங்க. அவங்க அப்ப அதெல்லாம் சொன்னாங்க. இது அது இதெல்லாம் சொன்னாங்க. போரூர்ல தான். ஓகே. சூப்பர். வெரி குட், வெரி குட். ஆக்சுவலி நான் எதுக்காக அவங்க வீட்டுக்கு அப்ப போயிருந்தேன் அப்படின்னா வந்துட்டு ஒரு சேரிட்டி ரிலேட்டடா, சேரிட்டினா குழந்தைகளுக்காக வந்து அந்த SOS சில்ட்ரன்ஸ் வில்லேஜ்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். ஓகே. அந்த வந்து இதுக்கு அந்த அவங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடா வந்து சரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க. நான் வந்து ஓகே சரி நான் வந்து இந்த வீட்டுக்கு நான் போறேன், அவங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அது ஒரு வீக்கெண்ட்ல பண்ணோம். அப்ப நான் போனப்ப கூப்பிட்டு ரொம்ப மரியாதையா ட்ரீட் பண்ணாங்க. அப்புறம் தான் சொன்னாங்க, ஏதோ பெரிய பெரிய பேர்லாம் சொன்னாங்க. அப்ப அந்த டைம்ல எனக்கு இப்ப ஞாபகம் கூட இல்ல. பட் என்னோட கான்டாக்ட்ல கூட இருக்கு. EVS இளங்கோவன் சொல்லிட்டு இன்ன வரைக்கும் எனக்கு அந்த கான்டாக்ட் இருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து தவறிட்டாரு. ஆக்சுவலி இஸ் நோ மோர் அண்ட் இஸ் அ வெரி காங்கிரஸ் பார்ட்டில வந்து ரொம்ப வருஷம் இருந்த ஒரு லீடர் அவரு. அண்ட் அந்த ஈரோட்டு மக்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான பர்சனும் கூட. எப்ப எலெக்ஷன்னாலும் அவர் நின்னு ஜெயிச்சிருவாரு. சோ அந்த மாதிரி வந்து யா சோ ரொம்ப பாரம்பரியமான குடும்பம் அவங்க குடும்பம் அரசியல்ல. ஓகே. நம்ம அரசியல்ல வி ரெஸ்பெக்ட் எவ்ரிஒன். நான் சீரியஸா சொல்றேனே. அதாவது எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய நபர்களையும் நாங்க மதிக்கிறோம். அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை. அரசியல் களம்ன்றது மக்கள்கிட்ட உன் கருத்தை வைக்கிற, நான் என் கருத்தை வைக்கிறேன். எது சரிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்கிட்டோம். அதையும் தாண்டி நீங்க பணம் கொடுக்குறீங்க. நீங்க வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டா தேர்தல் நேரத்தை பார்த்து 5,000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு. சோ இதெல்லாமே என்ன, இது கண்டிப்பா வாக்கா மாறாதா? பெண்களுக்கு மத்தியில 2,000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. சோ இதுலயுமே நமக்கு முரண்பாடுகள் இருக்கு. சோ என்னதான் பண்ண முடியும்? இதை பேசிதான் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. பேசினா தப்புன்றாங்க. சோ அதனால நம்மளும் ஓகே ஃபைன். சரி விடுங்க. கரெக்ட் தான். டாம், நீங்க சொன்னீங்கன்றதுக்காக சாண்ட்ராவோட பக்கத்தை நானும் பேச கால் பண்ணி பார்த்தேன். ஒரு ஹேட்டர் எனக்கு அப்பப்ப ட்ரிகர் பண்ணிட்டே இருப்பாப்ல. அவருடைய போஸ்ட்ல வந்து சாண்ட்ராவை டேக் பண்ணவே இல்லை.
ம். அவர் சொல்லியிருக்காரு த பெஸ்ட் பனிஷ்மெண்ட் ஃபார் போத் கம்ரு அண்ட் பாரு இஸ் டு மேரி each otherன்னு சொல்லிட்டு சாண்ட்ராவோட போட்டோ போட்டு இந்த பர்னிங் ஹவுஸ் மீம் இருக்குல்ல, ஒரு ம். குழந்தை ம். சிரிக்கிற மாதிரி, அதுல ம். சாண்ட்ராவோட படத்தை போட்டு இது பண்ணிருக்காப்ல. ம். அத போய் இந்த அம்மாட்ட ரீபோஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. பைத்தியம். இல்ல முத்தி நான் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். தபாடா. நான் இன்னொரு ஸ்பேஸ்ல கூட சொன்னேன். நான் எனக்கு சரி ஓகே பேட்சப் ஆயிட்டாங்க, சரி பேட்சப் ஆனதாவே இருக்கட்டும் ஃபார் த சேக் ஆஃப் பாரு, சாரி ஏங்க நான் நேத்து பாரு கம்ருதீன்ட்ட பேசினேன். அவர்கிட்ட பேசினேன். எனக்கு ஓகே டீடைல் தான் சொல்ல விரும்பல. நான் சொன்னேன், ஐ ஹேட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஆன் யூ கம்ரு. எனக்கு ஆரம்ப காலகட்டத்துல உங்கள பிடிச்சிருந்தது. எனக்கு நான் என்ன வந்து பார்வதியோட பிளேஸ்ல வந்து பிளேஸ் பண்ணி பார்த்தேன். பட் ஐ ரெஸ்பெக்ட் உங்க 2 பேத்தோட டெசிஷன். அவ்ளோதான். நான் அதுக்கப்புறம் எல்லாருமே ரெக்வெஸ்ட் பண்ணி பிக் பாஸ் ஃபேஸ் போடலையா போடலையான்னு கேட்டதுக்கான காரணமுமே என்னன்னா, எனக்கு அவங்க வெளியில வர வரைக்கும் நமக்கு ஒரு கோவம் இருந்துச்சு. வெளியில வந்ததுக்கப்புறம் இட்ஸ் கம்ப்ளீட்லி பார்வதிஸ் சாய்ஸ். ஐ சப்போர்ட் பார்வதி. ஐ அம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் கம்ருதீன். ஐ அம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பாருதீன். பட் இட்ஸ் ஹர் சாய்ஸ். ஐ அம் ரெஸ்பெக்டிங் இட். ஈவன் தோ ஐ டோன்ட் லைக், ஐ ரெஸ்பெக்ட் இட். அந்த இதோட நான் நின்னுக்கிறேன். அதுக்கு மேல நம்ம யாருக்குமே சொல்றேன். இங்க இருக்க யாருக்குமே உரிமை கிடையாது. அத அவங்க பார்த்துப்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க வந்து செலிப்ரேட்வே பண்றீங்கல்ல. ஃபியூச்சர்ல என்ன வேணா நடக்கலாம். அந்த நெருக்கத்த வந்து நம்பளுமே அந்த கண்டஸ்டன்ட்ஸ்க்கு குடுக்கக் கூடாதுன்றத நான் விரும்புறேன். இவங்கலாம் இப்படி பேசுனாங்களே, இவங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணாங்க, இப்படி ஆனாங்களே, அது அப்படி ஆயிடுச்சேன்னு ஃபியூச்சர்ல அவங்களுக்கும் ரெக்ரெட்ஸ் இருக்கக்கூடாது. லெட் தெம் லிவ் பீஸ்ஃபுல்லி அப்படின்றத நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். அதனால தான் வந்து பிக் பாஸ் ஃபேஸ் போட சொன்னாலோ, இல்ல எதை பற்றி சொன்னாலோ நான் கண்டுக்க மாட்டேன். அதுக்கு என் பக்கமே எகெயின்ஸ்டா திரும்பிட்டாய்ங்க. என்னன்னு திரும்பிட்டாங்கன்னா, எனக்கு Instagramல போய் மெசேஜ் பார்ப்பேன். எதுக்கு நீங்க பாருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏம்மா வருஷத்துல 365 நாள் நான் பாரு பத்தி மட்டுமா பேசிட்டு இருக்க முடியும்? ஐ வாட்ச்ட் அ ஷோ. அ வுமன் ஸ்டுட் டால் வென் கம்பேர்ட் டு எவ்ரிஒன். அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லாம ஐ சப்போர்ட்டட் ஹர். வெளியில வந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க பிஸி ஆனாங்க. நானும் என்னுடைய ஃபேமிலி ஃபங்ஷன்ல பிஸியா இருந்தேன். தென் அகைன் வி கெட் டூ ஹேவ் ஸ்பேஸ். அது எந்த அளவுக்கு டிக்னிஃபைடா நடத்த முடியுமோ, அதுதான் நம்மளால பண்ண முடியும். பீயிங் அ சப்போர்ட்டர். வி கான்ட் பி வித் தெம். எல்லாத்துலயுமே போய் ஆமாமா நான் போடுறேன்னு கிடையாது. எல்லாத்துக்கும் பெர்சனல் லைஃப் இருக்குல்ல. அண்ட் தே ஆர் சீரியஸ்லி எக்ஸ்பெக்டிங் மீ டு டூ எவ்ரிதிங் சேம். போடுங்க, இத போடுங்க, அத போடுங்க. நீங்க போட்டே ஆகணும். இப்ப போட்டாகணும். புரியல. என்ன எல்லாரும் அமைதி ஆயிட்டீங்க? தூங்கிட்டீங்களா? இல்ல தூங்கல. நீங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க எல்லாம். இப்ப கேட்டுட்டு இருக்கீங்களா? நான் போனது